அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு வாரமும் வாரம் ஒரு திருத்தலம் என்ற தலைப்பிலே பாரத தேசத்தில் உள்ள திருத்தலங்களின் சிறப்பு பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் ராமேஸ்வரம். சைவம் வைணவத்தை இணைக்கும் பாலம் ராமேஸ்வரம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என சிறப்புமிக்க கோயில் இந்த ராமநாத சுவாமி கோயில். ராமர் வழிபட்ட ராமநாத சுவாமி மூலவராக இங்கு இருக்கிறார். ஜோதிர்லிங்க தலங்களில் தமிழகத்தில் அமைந்த ஒரே தலம் இதுதான். இங்குள்ள கடல் அக்னி தீர்த்தம் எனப்படுகிறது. இதைத் தவிர கோயிலுக்குள் 22 தீர்த்தங்கள் உள்ளன. மதுரையைப் போலவே இங்குள்ள பர்வதவர்தினி அம்மன் சுவாமிக்கு வலது புறத்தில் இருப்பதால் சக்தி மிக்கவளாக திகழ்கிறாள். இந்தியாவின் 4 புறங்களில் கிழக்கே பூரியும், மேற்கே துவாரகையும், வடக்கே பத்ரிநாத்தும், தெற்கே ராமேஸ்வரமும் புகழ்மிக்க தலங்களாகும். இவற்றில் ராமேஸ்வரம் மட்டும் சிவஸ்தலம், மற்றவை விஷ்ணு ஸ்தலங்கள். ஏழிக்கு ஏற்ற எள்ளுருண்டை, புரிவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம். தொலையாத பாவம் கூட ராமேஸ்வரத்தில் நீராடத் தொலையும் என சொலவடைகள் உண்டு. ராமேஸ்வர தீர்த்தங்களில் நீராடினால் கங்கை உள்ளிட்ட புனித நதிகளில் நீராடிய புண்ணியம் வந்து சேரும். இந்த ராமேஸ்வரம் தலத்தில் உள்ள பர்வதவர்தினி சமேத ராமநாதரை வழிபட்டால் பாப விமோசனம் கிடைக்கும், மேலும் வீடு பேரும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இங்கு கொடுப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆகவே சமயம் கிடைக்கும் போது ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியையும் பர்வதவர்தினி தாயாரையும் தரிசித்துவிட்டு வாருங்கள். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற ராமநாதரை வணங்கி விடைபெறுகிறேன். அடுத்த பதிவிலே வேறொரு தலத்தின் சிறப்பு பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.